பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நீலைப்பான். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களோடு பேசும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களை உடைத்து உள்ளத்தில் இருக்கிற கல்லுகளையும் முள்ளுகளையும் எல்லா அழுக்குகளையும் வெளியெடுத்து இருதயத்தை சுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் பிரசங்கங்களும் நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவன் எனக்கு பேசுகிறார் என்ற மனப்பான்மையோடு நாம் உட்கார்ந்துருக்க வேண்டும். நான் எங்கே போய் ஜெபத்தில் உட்கார்ந்தாலும் வசனம் கேட்க உட்கார்ந்தாலும் குறிப்பிடுப்பேன், எனக்கு கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்வேன். இது பாரு, அந்த ஆளுக்கு நல்லா பேசுகிறாரு, இந்த அம்மாவுக்கு நல்லா பேசுகிறாரு நினச்சிங்கன்னா நீங்கள் வறண்ட நிலமாக போயிடுவீங்க. அவங்களுக்கு பேசி அவங்க மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க உங்களை விட மேன்மையாக போயிடுவாங்க. இன்றைக்கு பாருங்கள், 58ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதில் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த அதிகாரத்தில் இந்த 11ஆம் வசனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய கடைசி வாக்கியத்தை எல்லா வீட்லேயும் போட்டிருப்பாங்க அதிகபட்சம். என்னன்னு? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். ரொம்ப சூப்பர். ஆனால் இதுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து நாம் அதனுடைய கடைசி வசனம் வரைக்கும் படிக்கணும். 13 வசனம் இருக்கு இல்லையா, கடைசி வரைக்கும் படிக்கணும். முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, ஏன் இந்த வசனத்தில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாயின்னு சொல்லியிருக்கு, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். வெறும் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்கள் போய் ஆய்வு செய்யலைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து தங்காது. பெரேயா பட்டணத்தால் வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று மனோவாஞ்சியாய் வேதத்தை ஆய்வு செய்ததினாலே தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசியை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நீங்கள் நற்குணசாலிகளாக இருக்கணும்னா பிரசங்கம் கேட்டுட்டு போய் கரெக்டாக தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரா, அந்த வசனத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதா, இவ்வளோ கண்டிஷன் இருக்கா, எச்சரிப்பு இருக்கா அப்படின்னு போயிட்டு நீங்கள் உட்காந்து பைபிளை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். கேட்டுட்டு மூடிட்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது, ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு நெருப்பை ஒரு இடத்துல போட்டால் அது பற்றி எரிகிறது போல வார்த்தை உங்கள் இருதயத்தில் போட்டால் அது பற்றி எரியணும். அப்போதான் வேண்டாதவைகளை இதை அழித்து விட்டு வேண்டியதை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவன் உயர்த்துகிறவர். எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தையின் மூலம் தான் உயர்வை தருகிறார். அந்த வார்த்தையின் உள்ளத்தில் அக்கினியாய் எரியவில்லை என்று சொன்னால் அது வேண்டாதவர்களை எரிக்காது, வேண்டியதை ஆசீர்வதிக்காது. அப்போ இங்கே கவனிங்க, இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னாக்கா, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ அடுத்தது சபை எதை எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். சபை எதை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஆண்டவரின் இருதயத்தில் திடீர்னு போட்டார். நேற்று இரவு அதை நான் தியானித்தேன், அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நல்லா கவனிங்க, இங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஒரு மெசேஜை கொடுக்குறாரு.
அல்ல ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாரு? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இனி இந்த உலகத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு நாட்டில் யுத்தத்தை நிறுத்தினா இன்னொரு நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு நாட்டில் நிறுத்தினா அப்புறம் இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வெள்ளம் வந்து அழிஞ்சுதுன்னா இன்னொரு பக்கம் அடுத்தது ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வியாதி வந்துச்சுன்னா இன்னொரு நிற்குது, இன்னொரு பக்கம் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் உள்நாட்டு கலவரம் ஆரம்பிச்சுன்னா இன்னொரு நாட்டில் மறுபடியும் அங்கே ஆரம்பிக்குது. ஒரு தண்ணி பிரச்சனை, எல்லை பிரச்சனை, இதெல்லாம் இந்த உலகத்தில் அதிகமாய் சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி சம்பவிக்கவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும்னா யாருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு குவாலிஃபைடாக இருக்கணுமா? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய், தகுதி படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு பாருங்க, watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all these things that it shall come to pass and to stand before the Son of Man. அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தகுதி இருக்கணும். தகுதியே பார்க்க மாட்டார்னா அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, தகுதியெல்லாம் பார்க்குறாருனா ரட்சிக்கப்பட்டதுனால பார்க்குறாரு. ஏன்னா அவரை மாதிரி நம்ம இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு தான் அந்த தகுதி. அதுக்கு அவரே தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறார், அவரே அவருடைய நீதியை கொடுக்கிறார், அவரே அவருடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவரே அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கீப் பண்ணிக்கோ, சேஃபாக வச்சுக்கோன்றார். இங்கே கவனிங்க, அவருக்கு முன்னாடி நிற்க நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அப்படின்னா தோட்டமாக இருக்கணும், செழிப்பான ஒரு தோட்டமாக இருக்கணும். அதுக்கு சில காரியங்களை நாம் ஒரு வரையறுத்து நம்ம பார்க்க போகிறோம். நன்றை கவனிங்கள், நல்ல கவனிங்கள். முதலாவது, நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு நிறைய ரட்சிக்கப்படாத காலத்தில் பல டேமேஜை நமக்கு பண்ணியிருப்பான். ரட்சிக்கப்படாத காலத்தில் குடிச்சிருப்பாங்க, வெறிச்சிருப்பாங்க, பலவிதமான சிற்றின்பங்களை உழன்றிருப்பாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் நினைக்காம இயேசுவே என்னை ரட்சியும்னு கேட்கும்பொழுது அவர் என்ன செய்தார்? பாவத்தை மன்னித்து ரட்சித்துறார். அதுக்கு முன்னாடி அவங்க நீதி செய்திருந்தாங்கன்னா அந்த நீதிக்கு பேர் சுயநீதி. அந்த நீதிக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க, அழுக்கான கந்தைன்னு அடையாளம் கொடுக்குறாங்க. ஒரு வசனத்தை கவனிங்கள், ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. என்ன போட்டிருக்கிறோம்? எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், அல்லது நிறைய மாரல் கேரக்டர் இருக்கலாம், நிறைய நீதி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாம் பைபிள் சொல்லுது அழுக்கான கந்தை. எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டதா? சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகு அழுக்கான கந்தையா? இல்லை, அவர் தம்முடைய நீதியை நம்ம மீது போத்துகிறார். அவர் தம்முடைய நீதியை நம்ம மேலே போத்தி, நீ இனிமேல் என்னுடைய நீதியை தரித்து கொண்டபடினால் என் பார்வையில் நீ நீதிமான்னு அறிவிக்கிறார். எப்படி ஒரு படித்து முடிச்சுட்டாங்கன்னா ஒரு பட்டத்தை கொடுத்து இன்னையிலேருந்து நீ இந்த பதவியை வகிக்கிறாய்னு ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்களோ, அல்லது மருத்துவர்னு சொல்கிறாங்களோ, அல்லது இன்ஜினியர்னு சொல்கிறாங்களோ, அதே போல் தேவன் நம்ம நோக்கி, அவரை நோக்கி நம்ம பார்த்து கதறினதுனால, என்னை ரட்சியும் கேட்டதுனால என்ன செய்கிறாரு? அவர் அந்த நீதியின் சால்வையை போட்டு இன்னையிலேருந்து நான் நீதிமான் ஒன்றை கூப்பிட்றேன் பண்ணுறாரு. உலகம் கூப்பிடாது, நம்ம அவர் கூப்பிட்றாரு. அப்போ அந்த நீதியை நம்ம காத்துக்கொள்ளணும். அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்குள்ள அவருடைய அந்த கிரெடென்ஷியலை, பொக்கிஷத்தை நம்ம பத்திரமா கொண்டு அங்கே காட்டணும். எதெல்லாம் ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்குறாரோ அதையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். அல்லேலூயா. அதில் 9 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 9 things. முதல் விஷயம், நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக கொண்டு போய் காட்ட வேண்டும். வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன்
சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும். அப்போ தேவன் கொடுத்த நீதி நமக்கு முன்னாடி செல்லணும், இருக்கணும். அது ஒரு கிரெடென்ஷியல். இப்போ பத்திரத்தை கிரெடென்ஷியல் சொல்லுவாங்க. ஒரு நகை வச்சுருக்கீங்க, அது ஒரு கிரெடென்ஷியல். அப்போ கவனிங்க, தேவன் கொடுத்த நீதி நீங்கள் இழந்து போய் நிற்கக்கூடாது. அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்குள்ள எப்படி நிற்கணும்? அவருடைய நீதியை கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, கல்யாணம் முடித்து ஒரு 10 பவுன் செயினை போட்டு அனுப்புறீங்க உங்கள் மகளை. அடுத்தது 1 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போகிறீங்க, கழுத்தில் செயின் இல்லை. என்ன கேட்பீங்க? எங்கே போச்சுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? போட்டவங்க கேட்பீங்களா? அதே மாதிரி கர்த்தர் நமக்கு மேலே நீதியை தரிப்பிக்கிறார். அந்த நீதி அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம நீதி அல்ல. நம்ம நீதின்றது என்ன தெரியுமா? பரிசேயன் போய் ஜெபிச்சான் பார்த்தீங்களா? நான் 2 நாள் உபவாசம் பண்ணிக்கிறேன், 2 தசமாக கொடுக்குறேன், நான் நல்ல வெள்ளை உடுத்துறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், அதனால் இந்த ஆயக்காரன் கிடக்கிறேன், அவன் ஜபத்தெல்லாம் கேட்காத, என் ஜபத்தை கேளுன்னு சொன்னான் பாருங்க. கொடுத்துட்டு அந்த கொடுத்ததுனால பணத்தை வச்சு உள்ள ஆண்டவர் பிரியப்படுத்தலான்னு செஞ்சான பரிசேயன். அதுக்கு இல்லை இடம். அப்போ இங்கே என்ன சொல்கிறது? உன்னீதி என்பது தேவன் நமக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்த, சம்பாதித்து கொடுத்த நீதி. அதுக்கு விலையே கிடையாது. அந்த நீதி நமக்கு முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுசும் நீதியான வாழ்க்கையாக இருக்கணும். மாரல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவர்களா மாரல் நன்னெறியோடு நடப்பார்கள், அறநெறியோடு நடப்பார்கள் என்ற அடையாளம் நம்மளை பார்த்துருக்கணும். எங்கே இருக்குது அறநெறி? மன்னிப்பு கேட்டுக்கலாம், மன்னிப்பு வாங்கிக்கலான்ற மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் அறநெறியான வாழ்க்கைக்கு கிறிஸ்தவம் வராது. ரொம்ப முக்கியம். கவனிங்க, நான் பேசும்போது தயவுசெய்து கவனிங்க. ரெண்டாவதாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ, யோவான் 3:16, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த. அந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை கொண்டு போய் அவர்கிட்ட காண்பிக்க வேண்டும். அந்த அன்பை நம்ம வச்சிருக்கணும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கன்னு சொன்னால், அந்த மன்னிப்பின் அன்பின் அடிப்படையில் அந்த மன்னிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். நீதி ஒரு கிரெடென்ஷியல், அன்பு ஒரு கிரெடென்ஷியல். அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காட்டணும், அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும். நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சல, நீ ஏன் இதெல்லாம் செய்யலை? நிற்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும்னா, ஒரு மணமகள் மணமேடையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டு அணிகலனால் அணிவிக்கப்பட்டு ஒரு பரிபூர்ணமாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாள் மணவாளனுக்கு முன்பாக. அதே போல நாம் தேவன் நமக்கு கொடுத்த எதையும் இழந்து போகாதபடி அவைகளெல்லாம் அணிந்து கொண்டு அவருக்கு முன்னாடி போய் நிற்க தகுதியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்போ நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் முன்னாடி போகும். உலகத்தார் சொல்கிறார், தர்மம் தலை காக்குன்றான். இரண்டாவது அன்பு. எபேசியர் சபைக்கு எழுதும்பொழுது வெளிப்படுத்தல் 2:4 ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில். அப்ப ஆண்டவரை நேசித்த அந்த அன்பு இருதயத்தில் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த அன்பை கொண்டு போய் யாருக்கிட்ட காட்டணும்? யாருக்கிட்ட காட்டணும்? ஆண்டவர்கிட்ட காட்டணும். அதை பாதுகாக்கணும். ஏன்னா எபே சபை விட்டுருச்சு, மிஸ் பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? ஆதியில் அன்பாக இருந்துச்சு, பாதியில் எல்லாம் போயிடுச்சு. ஆகதான் எபேசு சபைக்கு சொல்கிறாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் அன்பு பாதுகாக்கப்பட்டு அங்கு கொண்டு போகப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது, டேப் இருக்குது, ஒவ்வொன்றையும் அளக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. மலையை கூட கீழே நின்று அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு அளந்துருவாங்க. அதுக்கெல்லாம் கருவி இருக்குது. வீட்டு நீள அகலத்துக்கு டேப் இருக்குது. இன்னும் பல பல கருவிகள்லாம் இருக்குது. அன்பை அளக்கிறதுக்கு கருவி கிடையாது. unable to measure your love.
தேவனை நேசிக்கிற அந்த அன்பை அளக்க முடியாது. அதுதான் ஆண்டவருடைய அன்பை என்ன சொல்லியிருக்கு? ஆழம், நீளம், அகலம், உயரம், புத்தி கிட்டாத அன்பா. அந்த அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றி இருக்காருல்ல, அந்த அன்பை கொண்டு போகணும் பத்திரமா. நீதி அவருடைய நீதி, அன்பு அவருடைய அன்பு. ஆனால் நமக்கு சொல்லும்போது சொல்கிறாரு உன் நீதின்றாரு. அவர் கொடுத்த பிறகு உன்கிட்ட கொடுத்துட்டா உன் பொருள்ன்றாரு. உன்கிட்ட கொடுத்த பிறகு உன்னுடைய அன்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ நகையை மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு போட்டுட்டிங்கன்னா உன் நகை வச்சுக்கோ, அவ்வளோதான். அதான் மாதிரி. ஆனால் நம்ம தான் காசு போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய நீதி நம்ம மேலே இருக்கிறது, ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறது. அதை நாம் காத்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும். எபேசு சபை அன்பை இழந்து போனது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவனுடைய அன்பை மனைவி இழந்து போகிறாள், மனைவியுடைய அன்பை கணவன் இழந்து போகிறான். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் இருக்கிற அன்பு கணவனுக்கு குறையுது, ஆரம்பத்தில் அந்த அன்பு மனைவிக்கு குறையுது. காரணம் என்னென்னா உண்மையான புரிந்து கொள்ளுதல் இல்லை. தேவனை உண்மையாய் புரிந்து கொள்ளும் பொழுது எபேசு சபைக்கு பாடுகள் வந்தது. அந்த பாடுகள் வந்தபோது அன்பை குறைத்து போட்டார்கள். பாடுகள் வரும்போது தான் எதை கூட்டணும்? அன்பை கூட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழமொழி கூட, இடுக்கண் வரும்பொழுது உதவி செய்தான் உண்மையான நட்பா. இடுக்கண் வரும்போது இடுக்கனை திரும்ப அதிகமாய் கொடுப்பது பேர் நட்பு கிடையாது. அல்லேலூயா. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் திருவள்ளுவர் சொல்றார். ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகுது, டக்குன்னு ஓடி வந்து பிடிக்கிறான் பாருங்க நண்பன், அதுதாங்க நட்புன்றான். விழுந்துட்டு போதும், அவனை அவமானப்பட்டுட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொருத்தர் குறைகளை சொல்ல சொல்ல நீங்கள் அவர்களை அவமானப்படுத்துகிறீர்கள். அப்போ இடுக்கண் களைய வேண்டும். இடுக்கண் ஏற்படக்கூடாது, வீழ்ச்சி ஏற்படக்கூடாது, அவமானம் ஏற்படக்கூடாது, நிந்தை ஏற்படக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு பேர் தான் அன்பு, நட்பு. அப்போ ஆண்டவர் சபையை பார்த்து பேசுகிறார். எபேசு சபையில் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். நமக்கும் இதை தான் பேசுகிறார். ஆதியில் எப்படி இருந்தோம், எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி வீட்டு கூட்டங்களில் ஜெபம் பண்ணோம், எப்படி காலையில் எழுந்து ஓடி வந்தோம், எப்படி வேதத்தை தியானித்தோம், வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் படித்தோம், உபவாசம் இருந்தோம், கடினமாய் உழைத்தோம், போய் சிலருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தோம். அதெல்லாம் இழந்து போனதுக்கு திரும்ப வரணும், அதை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டணும். எதுவுமே நம்முடையது கிடையாது, எல்லாம் அவருடையது. மூன்றாவது விஷயம், உன் கிரிகை. உன் கிரிகை வெளிப்படுத்தல் 2:9 சிமிர்னா சபைக்கு சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இங்கே சொல்றாரு உன் கிரிகை. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த வசனம் எடுத்து, உன் கிரிகை. உன்னுடைய நீதி, உன்னுடைய அன்பு, உன்னுடைய கிரிகை. அவருடைய கிரிகை தான் நம்மக்கிட்ட வந்த பிறகு உன்னுடையதுன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எபேசியர் 2:10 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கிறது, வாசிங்க. யாராவது எடுத்தீங்கன்னா வேகமாக வாசிங்க. இந்த எபேசியர் 2:10 சொன்னேன் நான். கிரிகை சிமர்னா சபைக்கு சொல்கிறாரு. அப்போ கிரிகை என்பது என்னன்னா, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு நற்கிரிகளை செய்வதற்கு முன்கூட்டியே நம்மளை ஆயத்தப்படுத்திட்டார். நம்முடைய கிரிகை எப்படி இருக்கிறது இந்த உலகத்தில்? தீய கிரியை செய்கிறோமா, நல்ல கிரியை செய்கிறோமா, மற்றவர்கள் இடறுவதற்கான கிரியை செய்கிறோமா, அல்ல தேவனுடைய கிரியை செய்கிறோமா? இதெல்லாம் பார்க்கணும். அப்போ சிவர்னா சபை உபத்திரவத்தில் ரொம்ப இருந்தது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, சிவர்னா சபைக்கு உன் கிரியையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வரனாய் இருந்தும் யாரும் சொல்ல மாட்டீங்களா? என்ன போட்டிருக்கங்க? வெளிப்படுத்தலுக்கு திரும்ப வந்துடணும். 2:9 நீ உன் கிரியிலும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற. எங்க ஐஸ்வர்யவானுக்கு எப்படிங்க தரித்திரம் வரும்? நீ ஐஸ்வர்யனாக இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உலக பிரகாரமாக பணக்காரனாக இருக்கப்பா, ஆவிக்குரியத்தில் தரித்திரனாக இருக்கன்றார்.
இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, செல்வம், பணம், பெருக்கத்தை வைத்து ஆண்டவர் உங்களை எடை போட மாட்டார். ஆவியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கீங்க பார்த்து தான் உங்களை எடை போடுவார். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? நீ ஐஸ்வர்யம் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் பாருங்க, கிறிஸ்தவர் இப்ப நாம இப்படி பாருங்க, கிறிஸ்தவர் என்று சொல்லி கிறிஸ்தவ மாதிரி வாழாதவங்களை யாருன்னு சொல்லி சேர்க்கிறாரு? அங்க கூட்டத்தில் சேர்த்துரு. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க கையில் எடுத்துட்டு சபைக்கு வரீங்க. இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தாதான் தேவ பிள்ளைக. இல்லாட்டி அந்த கூட்டத்தில் கொண்டு உங்க லிஸ்ட்டை சேர்த்தி விட்டுருவாரு. ரொம்ப கேர்ஃபுல் இருக்கலாம். ராபோஜனம் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த கூட்டத்தில் உங்கள் பேரை எழுதிடக்கூடாது. ஆண்டவர் இங்கே என்ன போட்டிருக்கிறது? அவர்களை செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரி கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா அவங்க வசனத்தை கை கொள்ளாத கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் போயிடுவாங்க. அவங்க வசனத்தை கை கொள்றவங்களும் உபத்திரப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏசா யாக்கோப்பை உபத்திரப்படுத்திகிட்டே இருந்தான். ஈசாக்கை இஸ்மவேல் உபத்திரப்படுத்திகிட்டே இருந்தான். இன்னைக்கு அது நடக்குது. நன்றாய் கவனிங்கள். நாம் வேதத்தின் படி நடக்கிற மார்க்கத்தாராக இருக்கணும். வழியில் போகணும். முள்ளுலையும் காட்டுலையும் அப்படி சுற்றி அலைஞ்சு போகக்கூடாது. மிருகங்கள் தான் முள்ளுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் அது பாட்டில் போகும். மனுஷன் வழி தடத்தில் போகணும். அதான் ரொம்ப முக்கியம். நான்காவதாக, உன் பெலன், கர்த்தர் நமக்கு கொடுத்த பெலனை கொண்டு போய் காமிக்கணும். தியத்ரா சபைக்கு எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரிகளை பின்பு செய்த கிரிகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அதுக்கு பாருங்க, இத்தனை காரியத்தை செய்யக்கூடிய பெலனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தேவ பெலன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், அப்பொழுது உங்களுக்கு பெலன் உண்டாகும். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிறோம் முழக்க போல் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுதும் நிரப்பிட்டு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1:8 அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க என்ன அடைவீர்கள்? பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். இப்போ பெலன்க தேவ பெலன். அந்த பெலத்தை கொண்டு எங்க காட்டணும். எல்லாத்தையும் பாதுகாக்கணும். கர்த்தர் கொடுத்த எதையுமே இழந்துட்டு சும்மா போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வாழ்ந்த பொழுது அவர் தேவ நீதி உடையவராக இருந்தார், தேவ அன்பை உடையவராக இருந்தார், தேவனுடைய கிரியை உடையவராக இருந்தார், தேவனுடைய பலனை உடையவராக இருந்தார். அவர் என்னத்தெல்லாம் உடையவராக இருந்தாரோ அதையெல்லாம் நமக்கு தராரு. அவர் எதையெல்லாம் உடையவராக இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தாரு. அதே போல நாம் போய் ஒப்பு கொடுக்கணும். அது காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க கீழே கவனிங்க, பெலன். இந்த தியத்ரா சபைக்கு பெலன் இருந்தது. அது தேவனை மறுதலிக்கவில்லை. இரண்டாவது, அடுத்ததாக கவனிங்கள், 5ஆவதாக, உன்னுடைய விசுவாசம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்லா கவனிங்க, நம்ம விசுவாசம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நமக்கு இருக்கிறதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். அவர் கொடுத்துட்டு அவருடையதை உன்னுடையதுன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய விசுவாசம் தான் நம்ம கையில் வந்த பிறகு அவர் உன் விசுவாசன்றார். அவருடைய வார்த்தையை கேட்காம எப்படி விசுவாசம் நமக்கு வரும்? எல்லாமே அவருடைய தான், அவர்கிட்ட இருந்து வர்றதுதான். இப்போ சொல்கிறார், உன் விசுவாசம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்றால், வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், காரியங்களை தலைகீழாக மாற்றி அமைக்க வேண்டாம், என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு வரியில் சொல்றாரு. அந்த யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாருங்க?
இங்கே யாரை பார்த்து சொல்கிறாரு? மார்க்கு 10:52 யாரை பார்த்து சொல்கிறார்? குருடனை பார்த்து சொல்கிறார். அவனுக்கு என்ன நடந்துச்சு? அவன் போய் என்ன கேட்குறான்? அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க. 50-51 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட போனால் ஜெபிக்கிறதுல கிளியரன்ஸாக இருக்கணும், வெரி கிளியராக இருக்கணும், கிறிஸ்டல் கிளியர்னு வாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அவர் என்ன கேட்குறாரு? நான் உனக்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவனுக்கு என்ன வேணும்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சுகமாக்கிட்டு போக வேண்டியது தானே? நீங்களாம் அப்படி தானே ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன வேணும்னு தெரியல, கொடுக்க வேண்டியது தானே? தப்பான ஜெபங்க அது, ராங் ப்ரேயர். இஃப் யூ ஆர் நாட் ஆஸ்க் எனிதிங் டு காட், காட் நெவர் கிவ் யூ. இங்கே என்ன கேட்குறாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவன் சொல்கிறான், அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லு. பார்வையடைய வேண்டும் என்றான். அதற்கு அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு? இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம், உன் விசுவாசம், அதை கோடு போட்டு வைங்க, உன் விசுவாசம். 1000 பேர் உங்களுக்கு ஜெபிச்சாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்காது. எழுதி வச்சுங்க. 1,00,000 பேர் சேர்ந்து கூட ஜெபிக்கலாம் உங்களுக்காக. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா கதைக்கு ஆகாது. அவன் பாருங்க, பார்வையிட வேண்டும் கேட்குறான். அப்படின்னா அவன் உள்ளத்தில் என்ன தீர்மானம் இருக்குது? நான் இயேசுக்கிட்ட போவேன், நான் ஒரு ஜபத்தை கேட்பேன், அவர் என்னை தொடுவார், எனக்கு சுகமாயிடும். அதோடு கூட வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? நான் பார்வையிட வேண்டும். உடனே இயேசு, வா பக்கிட்ட வா, என்ன கண்ணு எவ்வளோ நாளாக வந்து உனக்கு இப்படி இருக்கு? ஓ, இத்தனை வருஷம் ஆச்சா? ஐயோ, ரொம்ப மோசமாக இருக்கும் போல் தெரியுது, இது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்படிலாம் சொன்னாரா? அவர் பாருங்க, அங்கே விசுவாசம் இருந்ததினாலே ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு செகண்டில் ஆண்டவர் செஞ்சார். அவர் என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம், அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவன் கண்ணு திறக்கலைங்க. குருடா இருக்கிற அவனை பார்த்து தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. உடனே நானும் நீங்களா இருந்தால் என்ன கேட்டிருப்போன்னா, ஐயா இன்னும் கண்ணே திறக்கல, நீங்கள் போக சொல்கிறீங்க, எப்படியா போகிறது? விசுவாசன்றது தெரியுமா? அவன் சுகம் கொடுத்துருவாருன்னு வந்துட்டான். இவர் சொல்கிறார் நீ போன்றாரு. ஐயா கண்ணு திறக்கலையா. இங்கே தான் தடுமாறுறாங்க நிறைய பேர். அவர் சொல்கிறார் நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றிருச்சு, உனக்கு சுகம் கொடுத்துருச்சுன்றாரு. ஆனால் குருடனாக இருக்கிறான். இப்படி இயேசுக்கிட்ட நிற்கிறான். நின்றுட்டு இயேசு சொல்கிறாரு நீ போகலாம். திரும்புகிறான், கண்ணு திறந்துருச்சு. அல்லேலூயா. அவன் திரும்பினான் பாருங்க, போகிறதுக்கு கண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. If you obey the word of God, God will do a great things in your life. அவன் நிற்கிறான், குரல்னா போகலாம், திரும்பினான் பாருங்க, கண்ணு திறந்துருச்சு. திரும்பணும்னு மறுபடியும் திரும்பி எங்கே போகிறான்? உடனே அவன் பார்வை அடைந்து வீட்டுக்கு போடான்னாரு. வீட்டுக்கு போகலை. ஷபாலா ரகாராமா சியாலா ரபாமா. இந்த மனுஷனுடைய விசுவாசம் எப்படி பாருங்க. கண்ணு திறந்தோன்னா பொண்டாட்டி பிள்ளை சொந்த பந்தம்லாம் இருக்கல, போய் காட்டுறதுக்காக அவனை போடான்றாரு. அவன் திரும்புகிறான் வீட்டுக்கு போகிறதுக்கு, கண்ணு திறந்துருச்சு. மறுபடியும் அபோட்டன் திரும்பி இயேசுவுக்கு பின்னாடி போகிறாங்க. கரங்களை தட்டுங்க அந்த மனுஷனுக்காக. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. நம்மளாம் நல்லா ஆகிட்டா சாட்சி சொல்கிறது கூட சொல்ல மாட்டோம். இன்னும் நல்லா ஆகட்டும், இன்னும் சரியாகட்டும், இன்னும் நல்லா ஆகட்டும்.
இங்கு இயேசு குருட்டு கண்ணை திறப்பதற்காக ஜெபிக்கவில்லை. அவனுடைய விசுவாசம் அவனுக்கு வேலை செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் அதை நம்பி திரும்புகிறான். திரும்பும்போது அவன் கண் திறக்கப்படுகிறது. நீங்கள் நாகமான் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கக்கூடாது. எலியா கிட்ட போய் அவன் என்ன பண்ணா, எலிசா கிட்ட போய் என்னன்னு சொன்னா, அவன் வந்து என்னை தொட்டு தடவி ஜபம் பண்ணி சுகமாக்குவான்னு நினச்சானா. நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்கள இருந்தால் அவங்கள தொட்டு தடவி எண்ணெய் தேய்ச்சி தலையை பிடிச்சாட்டி கையை பிடிச்சாட்டி டம்முன்னு ஒரு அபிஷேகம் இறக்கி தொப்புன்னு கீழே உள்ள வச்சு எல்லாம் செய்யணும். அப்படின்னா நாகமான் மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். குஷ்டரோகி இல்லை, விசுவாசம் இல்லாதவனா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் புறக்கண் தெரியவில்லை, ஆனால் அகக்கண் திறந்திருந்தது. அந்த அகக்கண்ணால் இயேசுவால முடியும், கண்ணே தெரியல. திரும்பி போடானா திரும்பினா பாருங்க, கண்ணை தெரிஞ்சு மறுபடியும் திரும்பி கண்ணை கொடுத்தவர் பின்னாடி ஓடுறான். ஓட்டமாக ஓடுறான். இவர் தான்ப்பா எனக்கு வேணும், என் கண்ணை திறந்த ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும், அவருக்கு பின்னாடி தான் நான் போவேன்னு ஓடுறான் பாருங்க. அவன் விசுவாசம் அவனை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன் குழந்தையை ரட்சிக்கும். உன் விசுவாசம் குடும்பத்தை ரட்சிக்கும். உன் விசுவாசம் தொழிலை ரட்சிக்கும். உன் விசுவாசம் எதன் மீது இருக்கிறதோ அது உனக்கு அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசம் உள்ளவனாயிருந்தா ஆண்டவர் அதான் சொன்னார். பேதுரு தண்ணியில குதிச்சு நடக்கிறாரு, இயேசுவை பார்த்து திடீர்னு காத்தடிக்கிறத பார்த்தோன்னா டப்புன்னு உள்ள போனாரு. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? சீனியர் விசுவாசியே, சந்தேகப்படாத என்ன செய்ய, விசுவாசம் உள்ளவனாயிரு, அற்ப விசுவாசியாயிராதன்னர். அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது. உபத்திரம் வந்தா, துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தா, பண கஷ்டம் வந்தா, நெருக்கடி வந்தா உடனே டக்குன்னு போய் தண்ணியில் முழுகக்கூடாது, தலைக்கணை போட்டு தூங்கக்கூடாது. நிற்கணும். அப்போ அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை கொண்டு போய் அங்கே காட்டணும். இன்னைக்கு 2000 வருஷமாக அந்த குருடனாய் இருந்து சுகமாக்கனுடைய விசுவாசத்தை நாம் பேசுகிறோமே, நம்முடைய விசுவாசத்தை உலகம் பேசுகிற அளவுக்கு நம்முடைய விசுவாச கிரியை எங்கே? நம்ம விசுவாசத்தை பேசணும். நம்ம சபை குறித்து விசுவாசம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் விசுவாசித்து ஜபம் பண்ணி ஒரு சபை கட்டியிருக்காங்கன்னு பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க ஜெபித்து உழைத்து அவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள்? ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். நல்ல விசுவாசிகள் சொல்றாங்க. கரங்களை தட்டிக்குங்க உங்களுக்காகவே. அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் வேலை செய்யக்கூடியது. அடுத்ததாக நம்முடைய அழைப்பு. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பு என்ன? பரிசுத்தவான்களாய் வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்பில் நிற்கணும். அந்த அழைப்பை கொண்டு போய் காமிக்கணும். உங்களை என்ன எதுக்காக தான் அழைச்சிங்க? இந்த அழைப்பை நான் பத்திரம் வச்சுட்டு கொண்டு வந்து காய்ச்சிட்டேன். இதுதாங்க பொக்கிஷம். ஆண்டருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் தான். அல்லேலூயா. உலக பொக்கிஷெல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். நான் அழியாத பொக்கிஷங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்முடைய அழைப்பு, கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? யாரோ ஒருத்தர் மூலம் நற்செய்தியை கொடுத்து நம்மளை அழைத்தார். அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் நிற்கணும். உன் அழைப்பு என்ன? சிலருக்கு பொதுவான அழைப்பு என்ன? சாட்சியாக இருக்கணும். எல்லா விசுவாசியும் சாட்சியாக இருக்கணும். சில ஸ்பெசிஃபிக்கான சில சிறப்பான அழைப்புகள் இருக்கும். ஒரு போதகராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலராக, சுவிசேஷகராக அழைப்பு இருக்கும். என்ன அழைப்போ அந்த அழைப்பில் நிற்கணும். அந்த அழைப்பை காத்துக்கொள்ளணும். அந்த அழைப்பை காத்துக்கொண்டு அவருக்கு முன்னாடி கொண்டு காட்டணும். அல்லேலூயா. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி பண்ணுங்களா? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க.
அழைப்பு இழந்துடாதீங்க. பாவம் வந்து சோதிக்கும். கண்ணுக்குள்ளே போக முயற்சிக்கும், காதுக்குள்ளே போக முயற்சிக்கும், வாயில் போக முயற்சிக்கும், இருதயத்தில் போக முயற்சிக்கும். எல்லாத்தையும் போட்டு மிதிங்க. அது உங்களை மிதிக்க இடம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி பாவம் ரொம்ப சுலபமாக எங்கே வேணால் உள்ளே பூந்துருச்சு. சிறு குழந்தைங்க முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் நாசம் பண்ணிகிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் போட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கானா, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். எதுக்காகவா படிச்சுட்டு இருக்கேன்னா, நான் என்னவாக போகிறேன்? பொறியாளராக மாற போகிறேன். ஒரு நர்சிங் காலேஜில் ஒருத்தர் அங்கே சேர்க்குறாங்க. 4 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறீங்க? நர்ஸாக போகிறீங்க. டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்க்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறீங்க? இங்கே எதுக்காகங்க இயேசுக்கு பின்னாடி வந்திருக்கோம்? இங்கே என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? படிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அட்மிஷன் போட்டுட்டீங்க. பரிசுத்தவான் ஆகணும். தினந்தோறும் பரிசுத்தவான்கள் என்ற அடையாளம் நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? நம்ம ஊரில் நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? வாயாடின்னு பேர் வச்சுருக்காங்களா? அந்தாளா பயங்கர மோசமான ஆள் அப்படி பேர் வச்சுருக்காங்களா? இல்லை, பரிசுத்தவான்னு பேர் வச்சுருக்காங்களா? பரிசுத்தவாட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை சம்பாதிக்கணும். என்ன பேரை சம்பாதிக்கணும்? பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்ற பேரை சம்பாதிக்கணும். பேதுரு எழுதும்பொழுது எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு எழுதுகிறார். அப்போ நமக்கு பரிசுத்தம் தான் நம்முடைய அழைப்பே. நம்ம அழைப்பு என்ன தான்? பரிசுத்தம் தான். அப்போ இந்த அழைப்பிலிருந்து வெளியில் ஓடிடக்கூடாது. அழைப்பை காத்துக்கொள்ளணும். அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அழைப்பு? நமக்கு என்னவாக இருக்கும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களாகும்படி அழைப்பு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். எங்க யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. அது ஊழியர் விசுவாசி பிரித்து சொல்லலை. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன அழைப்பு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்க. இதுதான் நமக்கு அழைப்பு. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? நான் பரிசுத்தவான், 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 பரிசுத்தவான். வாய்த்தன் சொல்லுங்க பாங்களா. நான் பரிசுத்தவான். சத்தமா சத்தமா. டீச்சர் ட்ரைனிங்கை சேர்ந்து பட்டம் வாங்கிட்டாங்கன்னா, நீ என்னம்மா படிச்சிருக்கேன்னா, நான் டீச்சர் ட்ரைனிங், டீச்சருக்கு நான் இப்போ டீச்சர்னு சொல்லுவாங்க. நர்ஸ் முடிச்சுட்டாங்க, நம்ம நர்ஸுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்கிறத கேட்டுட்டா நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பரிசுத்தவாட்டின்னு சொல்லணும், பரிசுத்தவான்னு சொல்லணும். இதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. மாம்ச சிந்தனையிலையும் உலக சிந்தனையிலையும் உலகத்தார் நடக்கிறது போலும், உலகத்தார் பேசுகிறது போலும், உலகத்தார் பார்க்கறது போலும், உலகத்தாருடைய செய்யும்படி செய்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் நிலைத்திருப்பான். வருகிற எல்லாம் போகணும்னு ஆண்டவருக்கு ஆசை, எல்லா சபை பாஸ்டர்களுக்கு ஆசை. ஆனால் மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கொடுத்து பாவியாக வாழ்ந்துட்டு ஒரு மாய்மானமான வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள் பரிதாபமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக 6வதாக
உன் தெரிந்தெடுப்பு. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் அதை கொண்டு போகணும். யோசுவா 24:15, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தெரிந்தெடுப்பு. உன் தெரிந்தெடுப்பு எது? ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமையே தெரியும் நாளைக்கு என்ன கிழமை வரும்னு. சனிக்கிழமையே தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நம்ம புக் பண்ணுறோம் பாருங்க. ஆனாலும் ஒரு வீட்டு பிரதிஷ்டைக்கு நம்ம புக் பண்ணுறோம் பாருங்க போகிறதுக்கு. அப்போ நம்ம தெரிந்தெடுப்பு தவறாக இருக்கிறது. கர்த்தர் இந்த கிரெடென்ஷியல்லாம் கரெக்டாக வச்சு கொண்டு போய் அங்கே கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவர் நமக்கு கொடுத்ததை இழந்து போய் போனோம்னா, நான் உங்களை அறியே நீங்கள் எவ்விடத்தாருன்னு சொல்லிடுவார். தெரிந்தெடுப்பு எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, காலையில் எழுந்தா வீட்டில் ஃபஸ்ட்டு வேலை எது நடக்கணும்? எது நடக்கணுங்க? உங்கள் வீட்டில் நடக்கலை, அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நடக்கணும். நடந்தால் தெரிந்தெடுப்பு கரெக்டாக இருக்குது. பைபிள் தியானிக்கப்பட வேண்டும், அங்கே பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். இதெல்லாம் தினந்தோறும் ஒரு குடும்பத்திலே காலையிலையும் இரவிலையும் நடந்தால் அந்த குடும்பம் கரெக்டாக கர்த்தரை சேவிக்கிறார்கள் அர்த்தம். நம்ம ஒன் டே கிறிஸ்டினாக இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுனால பூரணப்பட்டுருவீங்கன்னு சொல்லவே முடியாது. இது ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து கணவன் மனைவியாக குழந்தைகளாய் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்கள். வாரத்தில் ஒரு நாள் வர்றதுனால கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொல்ல முடியாது. உங்கள் தெரிந்தெடுப்பு எதுவாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். எப்படி நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க? பைபிள் படிக்காட்டி பரவாயில்ல, நாளைக்கு பரீட்சை புக்கை படி. சீக்கிரமாக ஒரு வசனம் படிச்சுட்டு எதுக்கு போ, அதுக்கு போ. உங்கள் மைண்டையும் உங்கள் ஹெல்த்தையும் உங்கள் ஸ்பிரிட்டையும் எம்பவர் பண்ணுறதே வசனம் தாங்க. இதை விட்டுட்டு அதை அதிகமாக படித்தா வீக் ஆகிடும் உடம்பு. அதிகமாக ஓர படித்தா என்ன ஆகும் தெரியுமா உடம்பு? அறிவு பெருத்தவன் போட்டிருக்காளே பைபிளில், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆனால் அந்த அறிவை ஆண்டவருக்கு முதலாவது இடத்த கொடுத்துட்டு, ஆண்டவருக்கு முதலாவது இடத்த கொடுத்து வேதத்தை நல்லா தியானிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக புக் எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட சிறந்த கல்வியாளராக மாற முடியும். ஏன்னா தானியேல் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்நிய தேசத்தில் அவர் சொன்னார், நான் ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணார். அதனால் அவருக்கு உயர்வு கிடைச்சது. மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக போய் உக்காந்தார். ஆகவே நம்முடைய தெரிந்தெடுப்பு கரெக்டாக இருக்கணும். பைபிளை ஒரு விஷயத்தில் நீங்களாக இன்ட்ரெஸ்டாக ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் 4 படித்து நீங்களாக முடிக்கணும். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர், இஸ்லாமிய நண்பர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கல சொன்னார், நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு பொண்ணு வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்போம், குரான் ஓதி முடிச்சிட்டிங்களா? இல்லைன்னு சொன்னால் உடனே ஏஞ்சி வந்துடுவோம் அப்படின்னார். என்னுடைய இஸ்லாமிய நம்பர் சொன்னதை சொல்கிறேன். இன்றைக்கி திருமணத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஒரு முறை கூட இந்த பைபிளை வாசித்து முடிக்கலாம். உங்களுக்கு என்ன புரியும்? என்ன வாழ்க்கை வாழ்வீங்க? என்ன அதில் இருக்குன்னு எப்படி தெரியும்? கணவனுக்கு எப்படி கீழ்ப்படின்னு தெரியுமா? மனைவி எப்படி நேசிக்கணும்னு தெரியுமா? சமுதாயத்தில் எப்படி சாட்சியாக இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம இதெல்லாம் சொன்னால் பைபிள் படித்தா தான் இவர் கல்யாணம் முடிச்சு வைப்பாரா அப்படின்னா ஒருத்தருக்கு கூட கல்யாணம் முடிக்க முடியாது. முடிஞ்சு போச்சா? எவ்வளோ விசுவாசமான வார்த்தை பாருங்கள். இதெல்லாம் மக்களுடைய வசனங்கள். இதெல்லாம் ஒரு பத்திரிக்கை போட்டு எழுதி வைக்கணும். நன்றாய் கவனிங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைக்காமல் வாழ்ந்தால்
வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதாவது நம்முடைய தெரிந்தெடுப்பு ஆண்டவர் விட்டுறார் நம்மக்கிட்டே. ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் போட்டு தடியில் போட்டு அடிக்க போகிறதில்ல. உங்களை பைபிள் வாசிக்கலாம், உங்களை போட்டு அடி பின்னி எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் படிக்காதனால் வருகிற விளைவுக்கு விட்டுருவார். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, சாப்பிட்லன்னா யாரை கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. சாப்பிட்லனா யாருக்கு வயிறு காலியாகும்? சாப்பிடாத வயிறு தான் காலியாக இருக்கும். நம்முடைய ஆத்துமாவை ஆசீர்வாதத்தால் நிரப்புறதுக்கு தான் வசனமும் ஜெபமும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை தியானிக்கணும். இன்னுமே வசனத்தை தியானிக்க பழகலைன்னா நம்ம தெரிந்தெடுப்பு வேற ஏதோ. மொபைல் எவ்வளோ நேரம் தோன்றுறீங்க? மேலே இருக்கிற டெம்பர் கிளாஸே தேஞ்சு போகுது, அந்த அளவுக்கு தேய்க்கிறீங்க. பைபிள் எங்கேயா தேயுதா கிளியுதா? எல்லார் பைபிளையும் பார்த்தா புதுசாக இருக்குது. அப்படின்னா யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். சில பைபிள் எடுத்தாக்கா தும்மல் வருது, ஏன்னா தூசி படிஞ்சிருக்கு. தட்டக்குள்ள தப்புக்குன்னு உள்ளே போகுது, தும்மல் வருது. இப்படி ஒரு பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய தெரிந்தெடுப்பு முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஜெபம். பைபிள் பழக்கப்பட்டிருக்கணும். பாருங்கள், என் பைபிள்லாம் இழுத்து இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டு எல்லாம் கிழிஞ்சி சிப்புக்கெல்லாம் பிஞ்சு போச்சு. மறுபடியும் புதுசாக ஒன்று வாங்கணும், படிக்கணும். வார்த்தை நம்முடைய கையிலே கொடுத்துருக்க வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. மறந்துடாதீங்க. அதை விட சிறந்த படிப்பு எதுவுமே கிடையாது. அதையே ஒழுங்காக படிக்க முடியலன்னா வேற எதை படித்து என்ன பிரயோஜனம்? காலையில் எழுந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏழாவதாக உன் நியாயம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நியாயமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த நியாயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நியாயம் என்னன்னு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இருக்குது. நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா அங்கே நியாயத்தை பற்றி எல்லாம் இருக்குது. நீதிமொழிகளில் நியாயத்தை பற்றி எழுதியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நியாயமாக வாழ்கிறோமா? அந்த நியாயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். நான் நியாயமாக தான்ப்பா வாழ்ந்தேன், அநியாயமாக பேசலை, அநியாயமாக யாரையும் ஏமாற்றலை, யாருக்கு எந்த தீமை செய்யலை அப்படின்னு அந்த நியாயத்தை கொண்டு போய் காட்டணும். இதெல்லாம் அவருடைய கிரெடென்ஷியல், அவருடைய பொக்கிஷங்கள். யோபு அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த நீதி நியாயத்திலிருந்து தடுமாறாமல் நிற்கிறாருங்க. அவர் மேலெல்லாம் புழுக்கள் வந்து படுத்திருக்கும். செத்து போன பிறகுதான் ஒரு மனுஷனுடைய உடம்புல புழு வைக்கும். உயிரோடு இருக்கும்பொழுதே அவன் உடம்பு புழுவாக உண்டாக்கித்தான் பிசாசு. புழுக்கள் மேலேருந்து வந்து படுத்துருக்கோம். இந்த பக்கம் இப்படி தள்ளி விட்டுட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தார். பைபிளை சும்மா படிக்கூடாது, அந்த பிக்சருக்குள்ளே போயிடணும், அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போகணும். அவன் எப்படி வாழ்ந்தான்னு போய் பார்க்கணும். யாரால் செய்ய முடியும்? புழுக்களே என் படுக்கை, புழுக்களே என் போர்வின்னு சொல்கிறாரு. ஒரு இடம் விடாமல் படுத்து கிடக்கு, எல்லாம் தள்ளி விட்டுட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்கிறாரு. இந்த நியாயத்தெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சாரு. அதனால தான் அவர் யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார். அந்நிய கண்ணல்ல, இந்த பூச்செல்லாம் என்ன அரிச்சுது, கண்ணை மட்டும் விட்டுருச்சு. இந்த கண்ணை வச்சு நான் அவரை பார்ப்பேன், இந்த கண்ணை வச்சு நான் அவரை பார்ப்பேன், இந்த கண்ணை வச்சு நான் அவரை பார்ப்பேன்னு உறுதியா நியாயத்தில் நின்னாரு. நியாயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஹே யோபு, உன் நியாயம் ரொம்ப கரெக்டாக இருக்குப்பா, வா உன்னை 1 மடங்கு இல்லை, இப்போ எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். கூப்பிட்டு சொன்னார் பாருங்க, அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையினுடைய மாம்சம் போல மாறிற்று. அவனுக்கு மறுபடியும் குமாரர்கள் குமார்த்திகள் பிறந்தார்கள். அவன் ஆஸ்தி மட்டும் 2 மடங்காக மாறிச்சு. பிள்ளைகளும் மனைவி மாறல, 2 மடங்கா ஆஸ்தி 2 மடங்காக மாறிச்சு. நம்முடைய நியாயத்தை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்தணும்.
என்ன நியாயம் இருக்கு? ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் என்ன நியாயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், அந்த நியாயத்தை கொண்டு போனோங்க. கடைசியாக உன் பிரயாசம். ஏசாயா 62:8, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? உங்களுடைய பிரயாசம், நீங்க பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதித்து அல்லது உங்கள் உழைப்பினாலே வந்த ஆசீர்வாதங்களை இனி ஒரு சத்துருக்கும் சாப்பிட மாட்டாங்க. உங்க பைசா சத்துருக்கள் போய் சாப்பிட்றதுக்கு போகாது. உங்க திராட்சை ரசம் அந்நியர் போய் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. உங்க சம்பாத்தியம், உங்க குடும்பத்தினுடைய சம்பாத்தியம் உங்ககிட்டயே வந்து சேரும். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஓம் பிரயாசம்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா? அதாவது அவர் தான் எல்லாம் செய்கிறாரு, ஒன்று நீ தான்ப்பா செஞ்சேன்னு சொல்கிறாரு. அதுதான் அவருடைய மகிமையை நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு. ஓகேடா, என்ஜாய்டா. நல்லா கவனிங்க. இந்த 9 விஷயங்களையும் நாம் தேவகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்கணும்னா இந்த 9 விஷயத்தை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி, அப்பா நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கேன். ஓகே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? கூப்பிட்டு தலையில் நீதியின் கிரீடத்தை வைப்பார், வாடாத கிரீடத்தை வைப்பார், ஜீவ கிரீடத்தை வைப்பார், வைத்து ஹானர் பண்ணுவார். எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? நம்ம போய் அங்கே வந்து கிரீடம் வாங்கும்போது எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இருப்பாங்க பரலோகத்தில்? கிரிக்கெட்லாம் மேட்ச் விளையாடுக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 30,000 பேர், 40,000 பேர், அதிகபட்சமாக 1,00,000 பேர், 2,00,000 பேர் கூட இருக்கலாம், டிவியில் பார்க்குறவங்களாம் சேர்த்து. ஆனால் நம்ம அங்கே போய் அந்த கிரீடத்தை இந்த 9ஐயும் காத்து கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணும்பொழுது, நம்ம இந்த 9 பேப்பரையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது, இந்த 9 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகி சப்மிட் பண்ணும்பொழுது, நம்ம தலையில் கிரீடம் வைக்கும்பொழுது கோடி 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 கணக்கான மக்கள் கைத்தட்டுவாங்க. கோடி கோடி கணக்கான மக்கள் கைத்தட்டுவாங்க. உங்களுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் மேன்மையும் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பரிசளிப்பு விழா மேலே இருக்கு. அதுக்காக அவர் கொடுத்த பொக்கிஷத்தை பாதுகாப்பாய் கொண்டு போக வேண்டும். கொண்டு போகிறவங்களை கர்த்தர் ஹானர் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நம்முடைய குறை குற்றங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, ஆண்டவரை என்னை புதுப்பியும், உம்முடைய இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், உமக்கு முன்பாக நிற்க என்னை தகுதியாக்கும் ஆண்டவரே, தகுதியாக்கும் ஆண்டவரே, தகுதியாக்கும் ஆண்டவரே, தகுதியாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பலரபா ஷகபலராது. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்து ஜெபிங்க, அறிக்கை செய்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. முடிஞ்சா எழுந்து நின்று ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு முன்பாக நிற்க தகுதியான வாழ்க்கை வாழும்படி இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீர், என்னோடு பேசியிருக்கிறீர், சபையோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க தகுதியானவர்களாக இருக்க எங்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இருக்கிறீர் கர்த்தாவே. அதன்படியே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை இந்த உலகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த சாட்சியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மனதார உம்முடைய பிள்ளைகளை, சபையை ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகலவாக என்று மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
லேலுயா.